பூண்டு சாதம் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கரலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கை நிறையா வெள்ளைப்பூடை உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சுக்கரலாம். கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளித்து வதக்கிக்கிறணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சோறுலேயே உப்பு போட்டு ஆக்கியிருக்கிறதுனால சோறில் உப்பு இருக்குது. அரைச்சி வச்ச அந்த கொரகொரப்பாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறணும். அதையும் எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆற வச்ச சோறை சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கரலாம். கிளறினதுக்கப்புறம் மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம். பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி.